வணக்கம். உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் உங்களையே சார்ந்து இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை தானாக பண்ணிக்கணும், சொந்தமாக யோசிக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? மொத்தத்தில் உங்கள் குழந்தைங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ். கடைசியில் ஒரு க்யூட் வீடியோவும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அவங்க குப்பையாக்கட்டும், அதை என்னன்னாலும் பண்ணட்டும், பென்சிலை உடைக்கட்டும், க்ரையானை எங்கேனாலும் கிறுக்கட்டும், சாப்பிடும்போது சிந்தி சிந்தி சாப்பிடட்டும். இப்படியெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக அழுக்காக இருக்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. புது புது ஐடியாஸ் கூட அவங்களுக்கு வரும். ரெண்டாவது, இப்போ தான் படிக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக உடனே பண்ணணும்னு நினச்சோன்னா எப்படி? ஸோ எல்லாத்தையும் ஓவராக கரெக்ட் பண்ணிவிட்டு இது சரியில்லை அப்படி பண்ணு, அப்படி சரியில்லை இது பண்ணு அப்படின்னு நம்ம ஓவராக கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தவறு. மூணாவது, டெசிஷன் மேக்கிங். சின்ன சின்ன முடிவுகள் அவங்க எடுக்கட்டுமே. இந்தா உனக்கு 50 ரூபா, நீ இந்த கடையில் என்ன வாங்கிக்க போகிற அப்படிங்கும்பொழுது அவங்க யோசிக்கட்டுமே. இல்லை ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், நீ என்ன விரும்பி ஆர்டர் பண்ண போகிற, இல்லை உனக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். க்யூட்டாக இருந்ததில்ல அந்த வீடியோ? அந்த குட்டி ஹீரோ பார்த்தீங்களா, விழுந்தோன்னு தானாக முயற்சி பண்ணி எழுந்திரிச்சிட்டாரு. குழந்தைங்கன்னா கீழே விழுவாங்க, அடிப்படும், சின்ன சின்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது சின்ன விஷயமா இருக்கும். உடனே அங்கேருந்து தாத்தா ஓடி வந்துடுவாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அம்மா பதறுவாங்க, பாட்டி ஒன்று கேட்பாங்க, அதை வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை எல்லாம் கூட வரும். எதுக்கு? நீங்களே ஒரு சின்ன விஷயத்த இந்த குழந்தைக்கு அது பெருசு, நம்ம பயப்படணும் அச்சோ அப்படின்னு ஆக்கிடுறீங்க. இந்த குழந்தை பார்த்தீங்களா, விழுந்தோன்னே அம்மா எங்கே அப்பா எங்கேன்னு தேடாமல் முயற்சி பண்ணி தானே எந்திரிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த முயற்சிக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி, ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸ். கீழே இறங்க விட்டுற மாட்டாங்க, ஷூ போடாமல் போயிடாத, அது பண்ணிடாத இது பண்ணிடாதன்னு எல்லா இடத்துலையும் தானே இருந்து அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், ஒரு பயத்தை தான் கொடுக்குமே தவிர தானாக முயற்சி செய்து தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற படிப்பினையை கொடுக்காது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டு தான். Thank you for all your support. Like, share and subscribe.